லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேலே குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசாராதாவது வெள்ளைப்படுவதாவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலும் ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்திலும் கொண்டு வரக்கடவன். வசனம் 3. அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேலே இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்து ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பாரிலும் அதிகமாய் குமிழ்ந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன். வசனம் 4. அவன் சரீரத்தின் மேலே வெள்ளை படர்ந்து இருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிருந்தாலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 5. 7ஆம் நாளிலே அவனை பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகமாக்கப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நன்றாயிருந்தால் ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 6. 2ஆம் தரம் அவனை 7 நாள் பார்க்க கடவன். தோலில் ரோகம் அதிகமாக்கப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசர். அவன் தன் வஸ்திரங்களை தேய்த்து சுத்தமாய் இருப்பானாக. வசனம் 8. தன்னை அசுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கும் காண்பித்து பின் அசர் அதில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன். வசனம் 8. அப்பொழுது அசர் தோளிலே படர்ந்து என்று ஆசாரியன் கண்டாள். ஆசாரியன் அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். வசனம் 9. குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் ஆசாரியனிடத்திலே கொண்டு வர வேண்டும். வசனம் 10. அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற்ற பண்ணி என்று அந்த தடிப்புள்ள இடத்திலே ரணம் உண்டென்றும் கண்டாள். வசனம் 11. அது அவன் சரீரத்திலுள்ள நாள்பட்ட குஷ்டரோகம். அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். வசனம் 12. ஆசாரியன் பார்க்கிற இடமெங்கும் தோளிலே குஷ்டரோகம் தோன்றி அந்த குஷ்டரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடி இருக்க கண்டாள். வசனம் 13. அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகம் அவன் சரீரம் முழுவதையும் படர்ந்திருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தம் உள்ளவன். வசனம் 14. ஆனாலும் ராமணம் மாசம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். வசனம் 15. ஆகையால் ரணம் சத்தை ஆசாரியன் காணும் பொழுது அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன். ராமணம் சாதம் தீட்டுள்ளது, அது குஷ்டரோகம். வசனம் 16. அல்லது ராமணம் சாமம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்திற்கு வர வேண்டும். வசனம் 17. ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினது என்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தம் உள்ளவன். வசனம் 18. ஆசாரியன் மேலே புண் உண்டாயிருந்து ஆறிப்போய். வசனம் 19. அவ்விடத்திலே ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். வசனம் 20. ஆசாரியன் அதை பார்த்து இவ்விடம் அந்த தோலை பார்க்கிலும்
குளிர்ந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையமாக மாறி இருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்றும் தீர்க்க வேண்டும். அது புண்ணால் எலும்பின குஷ்டரோகம். வசனம் 21. ஆசாரியன் அதை பார்த்து அதிலே வெள்ளை மயிர் இல்லை என்று அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிர்ந்திரமால் சுருங்கி இருக்கிறது என்று கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 22. அது தோளிலே அதிகமாக படர்ந்து இருக்க கண்டால் அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம்தான். வசனம் 23. அந்த வெள்ளை படர்ந்த அதிகப்படாமல் அவ்வளவில் நன்றாயிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். வசனம் 24. ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு படர்ந்தினால் வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படர்வது வெண்மையான படர்வது உண்டானால். வசனம் 25. ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தால் அது வெக்காட்டினால் தழும்பின குஷ்டம். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் என்று அது குஷ்டரோகம்தான். வசனம் 26. ஆசாரியன் அதை பார்க்க போது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்று அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிர்ந்திரமால் சுருங்கி இருக்கிறது என்று கண்டால் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 27. 7ஆம் நாளிலே அவனை பார்க்க கடவன். அது தோளிலே அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது குஷ்டரோகம். வசனம் 28. படரானது தோளில் பெருகாமல் அவ்விடத்திலே நின்று சுருக்கமாயிருந்தால் அது சூட்டினால் உண்டான தழும்பு. ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது சூட்டினால் வந்த வேக்காடு. வசனம் 29. புருஷனுக்காகிலும் ஸ்திரீகளுக்காகிலும் தலையிலாவது தடியிலாவது ஒரு மயிர் ஒரு செறி உண்டானால். வசனம் 30. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் முள் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் மிருதுவுமாய் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாயிருக்கிறது செறி குஷ்டம். வசனம் 31. ஆசாரியன் அந்த செறி குஷ்டத்தை பார்க்கும் போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிராமல் அதிலே கருத்து மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 32. 7ஆம் நாளிலே ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த சரி இடங்களெல்லாம் அதிலே வெண் நிறமாய் இராமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாயிருந்தாள். வசனம் 33. அந்த செறியிலுள்ள இடம் தவிர மற்ற யாவும் அவன் கிரைத்து கொள்ள கடவன். பின்பு ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 34. 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். சரி தோளிலே இடம் கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளம் இல்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் தன் வஸ்திரங்களை தேய்த்து பின் சுத்தமாயிருப்பான். வசனம் 35. அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்டான் பின் அந்த செரியின் தோளிலே இடம் கொண்டதனால். வசனம் 36. ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். செரியின் தோளிலே இடம் கொண்டு இருந்தால் அப்பொழுது மயிறு பொன் நிறமாய்
அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியது இல்லை. அவன் தீட்டு உள்ளவனே. வசனம் 37. அவன் பார்வைக்கு அந்த செறி நீங்கி அதிலே கருத்து மயிறு முளைத்து ஆகில் செறியின் சொஸ்தமாயிற்று. அவன் சுத்தம் உள்ளவன். ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். வசனம் 38. ஒரு மனுஷனாகிலும் தீர்க்கதரிசியாகிலும் அவனை சரீரத்தில் மேலே வெள்ளை புள்ளிகளை உண்டாயிருந்தாள். வசனம் 39. ஆசாரியன் பார்க்க கடவன். அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோலில் எழும்புகிற வெள்ளை தேம்பல். அவர்கள் சுத்தம் உள்ளவர்கள். வசனம் 40. ஒருவனுடைய தலைமயிறு உதிர்ந்து அவன் மொட்டை அடியானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். வசனம் 41. வசனம் 40. தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டை அடியானாலும் அவன் சுத்தமாயிருக்கிறான். வசனம் 41. அவனுடைய முன் தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையின் அவனும் சுத்தமாயிருக்கிறான். வசனம் 42. மொட்டை தலையனாவது அரை மொட்டை தலையனாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதிலே எழும்புகிற குஷ்டம். வசனம் 43. ஆசாரியன் அவனை பார்க்க கடவன். அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற இடங்களின் மேல் உண்டாகும் குஷ்டரோகத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டாள். வசனம் 44. அவன் குஷ்டரோகி. அவன் தீட்டு உள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. வசனம் 45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். வசனம் 46. அந்த வியாதி அவனிலே இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவது. வசனம் 47. ஆட்டு மயிர் வஸ்திரம் தரியாலாவது பஞ்சு நூல் வஸ்திரம் தரியாலாவது. வசனம் 48. பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயிரான பலவிலாவது ஊரடைலாவது ஒரு தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துக்களையாவது குஷ்டரோகம் தோன்றி. வசனம் 49. வஸ்திரத்தினாவது தோளினாலாவது பாவிலாவது உடையாவது தோளின் செய்த எந்த வஸ்திலாவது குஷ்டரோகம் பச்சையாவது சிவப்பையாவது கண்பட்டால் அது குஷ்டரோகமாகும். அது ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். வசனம் 50. ஆசாரியன் அந்த பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து. வசனம் 51. 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரம் நிலையாவது பலவித உளையிடுவதாவது தோளிலாவது தோளில் செய்த எந்த வஸ்துக்களாவது அது அதிகம் பட்டிருந்தால் அது அறுக்கிற குஷ்டரோகம் அது தீட்டு இருக்கும். வசனம் 52. அந்த தேசம் இருக்கிற ஆட்டு மயிராளாலும் பஞ்சு நூலாவது செய்து வஸ்திரத்தையே பாவையும் உடையையும் தோளினால் செய்த எந்த வஸ்துக்களை சுட்டெரிக்க கடவன். அது அறிகிற குஷ்டரோகம் ஆகையால் அக்கினியை சுட்டெரிக்க வேண்டும். வசனம் 51. வஸ்திரத்தின் பாவியாவது உடையிலாவது தோளிலாவது செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த
தோஷம் அதிகமாக்கப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டாள். வசனம் 54. அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவச் சொல்லி 2 தரம் 7 நாள் அதை அடைத்து வைத்து. வசனம் 55. அது களப்பட்ட பின் அதை பார்க்க கடவன். அந்த தோஷம் அதிகமாய் இருந்தாலும் அது நிறைய மாறாது இருந்தால் தீட்டாய் இருக்கும். அக்கினியிலே அதை சுற்றியிருக்க வேண்டும். அது அஸ்தியின் உட்புறத்தில் வெளிப்புறத்திலும் அவர் அறிகும். வசனம் 46. கழுவப்பட்ட பின்பு அது குறிக்கிற என்று ஆசாரியன் கண்டான் ஆகில் அந்த வஸ்திரத்திலாவது தோளிலாவது வாளையாவது உடையவளாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும். வசனம் 57. அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது உடையலாவது தோளினால் செய்த எந்த வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது வசனம் 57. அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது உண்டாகி அதாவது தோளினை செய்த எந்த வஸ்துகளாவது கண்டப்பட்டால் அது படருகிற தோஷம் ஆகையால் அது உள்ளே அக்கினியிலே சுட்டெரிக்க வேண்டும். வசனம் 58. வஸ்திரத்தின் பாவையாவது உடலையாவது தோளிலாவது செய்த எந்தவித வஸ்திரையாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு போயிற்று நாள் 2ஆம் தரம் கழுவ வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருக்கும். வசனம் 59. ஆட்டு மயிரலாவது பஞ்சு நூலாவது நெய்து வஸ்திரத்திலேயாவது பாவையாவது உடையாவது தோளினாலாவது செய்து எந்தவித வஸ்துக்களையாவது சுத்தம் என்றாவது தீட்டு என்றாவது தீர்க்குதற்கு அதனுடைய குஷ்டரோகத்திற்கு பிராணனம் இதுவே என்றார்.